எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே, அந்த இம்பார்ட்டேஷன் எங்களுக்கு மேல் நீர் வைக்கிறவரே, யூ த காட் கேன் ஸ்பீக் டு அஸ், கேன் அண்டர்ஸ்டாண்ட் அஸ், டு நோ அவர் லைஃப். எங்களுடைய வாழ்க்கை குறித்தெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற சத்துவத்தை எங்களுக்கு தாங்க, ஆலோசனை எங்களுக்கு தாங்க. உங்களுடைய வார்த்தை எங்களை கட்டும், உங்களுடைய வார்த்தை எங்களை உறுதிப்படுத்தும். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னைக்கு காலையில் பல பேர் இங்கே திரளா மக்கள் வந்து விடுதலைக்காக ஜெபிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்போது இன்னைக்கு மாலையில் இந்த வாலிபர் ஐக்கியம் எனக்கு உங்களுக்கு இங்கே இருக்கிற என் தம்பி தங்கச்சிகளுக்கு எல்லாருக்கும் ஒருமனப்பட்ட ஆவிக்காக தான் கர்த்தர்கிட்ட கேட்கணும். அதனால் இன்னைக்கு எங்களுக்காக நீர் இறங்கி வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெரியவர் பெரியவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து திரு பாதம் தேடும் போது திரு கரங்கள் தொட்டதேன்னு சொல்லி தெய்வ மைந்தனே, உங்கள் இதயத்தில் பதிந்தவர்களாய் நாங்கள் வாழ விரும்புகிறோம். We want to be registered in your heart. நேற்று தினத்தில் காதலர்கள் தினம்னு சொல்லி நிறைய பேர் நாளை வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய தினத்தை அவங்கள நம்பி கடைசியில் முடிவோ மரண வழிகளாக மாறிடும். அதெல்லாம் ஆயுசு நாட்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. காலையில் பூத்து மாலையில் மறைகிற அப்படியே ஒரு பூவை போல செடியை போல மாறிடும். ஆனால் நமக்கு ஆண்டவருக்கு மேல் அன்பு செலுத்தும் போது அந்த பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எந்த உலகம் என்னை பிரிக்கக்கூடாது. உங்களை என்னையும் இணைச்சு கட்டி இருக்கிற ஒரு வேதத்தின் வார்த்தை உண்டு ஆண்டவரே. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் செலுத்தி தானே உங்களை பாடுறோம், பேசுகிறோம். மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தை எனக்கு ஆண்டு இன்னைக்கு மாலைக்கு காட்டிட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவதாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிற வார்த்தையே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு மார்க், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு எனக்கு உள்ள நுழையிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும். இந்த லைவில் பார்க்குறவங்களா இருக்கட்டும், இங்கே உட்காந்துருக்கவங்களா இருக்கட்டும். ஃபஸ்ட்டு கிளாஸ்னு ஒரு டிக்கெட் இருக்குது எல்லா ஃப்ளைட்லேயும். அப்படி முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அதாவது உள்ளே நுழைஞ்சோடனே அந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் கொஞ்சம் பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் உட்காந்துருக்குன்னா அவனோட வசதிக்காக, அவனோட கம்ஃபர்டபிலிட்டிக்காக எடுத்துக்குவான், உட்காந்துருப்பான், அவன் பாட்டுக்கு உட்காந்துருப்பான். அந்த வெள்ளைக்காரனுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. நம்ம ஊரில் உட்காந்துருப்பானுங்க ஃபஸ்ட்டு கிளாஸில். உள்ளே போனாலே 2 கொம்பு முளைச்ச மாதிரியே இருக்கும். அவனுங்களை பார்த்தா ஒரு மாதிரி ஒரு காண்டா மிருகம் மூஞ்சி மாதிரியே. அவனுங்க சாப்பிட்டது வயிறு சரியில்லையா என்னன்னு தெரியாது. ஆனால் இப்படியே நம்ம கிராஸ் பண்ணி நடந்து போய் நம்ம எக்கனாமிலெல்லாம் போய் தானே ஆகும். நம்ம போவோம். நான் எக்கனாமியில் போவேன். ஒரு நாள் கூட எனக்கு ஃபஸ்ட் ஏசி போட்டு கொடு, ஃபஸ்ட்டு கிளாஸ் போட்டு கொடு அப்படிலாம் கேட்டதில்லை. என்ன இருக்கோ போய் சேர்ந்து ஊழியம் செய்கிறதுக்கு கருத்து கொடுத்துருக்குறாரு. அப்போது அந்த ஃபஸ்ட்டு கிளாஸு பிஸ்னஸ் கிளாஸுன்னு சொல்லுவாங்க. உள்ளே போனாலே நம்மளை அப்படி பார்க்கும்போதே உள்ளே போகிறவனை பார்த்தாலே உட்காந்துருப்பான். அதில் இன்னொருத்தன் அப்படி புக்கை வச்சு படிக்கிறாராம்மா. ஃப்ளைட்டு ஏறினோட புக்கு படிக்கிறாராம்மா. அவர் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேர்லாம் இருப்பாங்க. கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு பிடிக்கும். என்ன தான் பண்ணுறானுங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா விதவிதமாக இருப்பானுங்க. ஃபஸ்ட்டு பேர் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸு ஃபஸ்ட்டு என்ன நம்மளை விட ஒரு 10,000 ரூபா ஜாஸ்தி கட்டியிருப்பான். அவ்வளோதான் வித்தியாசம். அதனால மனசுக்குள்ளே ஒரு பெருமை இருக்கும். அப்புறம் நல்ல அவன் முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பெருமை மாத்திரமல்ல, எல்லாரும் காட்டிலும் உயர்ந்தவங்க அப்படின்னு வந்துடும். இந்த ஃபஸ்ட்டு நாளே அப்படி தான். இந்த ஸ்கூலில் ரேங்க் எடுக்கிறவங்களும் அப்படி தான். எனக்கு இந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனை பார்த்தா சின்ன வயசில் செம்ம கோவம் வரும். ஆனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், டீச்சருக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு கோவம் வரும். ஏன்னா நம்ம எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி இருப்போம். ஒரு 20-30க்கு மேலே வருவோம். அப்போ எத்தனை பேர் கிளாஸ்லன்னு கேட்காதீங்க, 30 பேர் தான். அப்புறம் சரி அப்போது அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம வரும்போது நமக்கு இந்த ஃபஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க் பார்க்கும்போது ரொம்ப கோபமாக வரும். என்னடா இவனுக்கு மட்டும் இப்படி வாங்கிடுறானுங்களே அப்படின்னு சொல்லி முதலாவதாக இந்த முதல்ல அப்படின்னாலே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். படிக்கணும், ஓடி போய் சேரணும். அந்த அத்லெட்லாம் ஓடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டான் அப்படின்னா அவன்
நம்ம டிவியில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், அந்த ரிப்பனில் போய் அவன் நுழையிறது, ஓடுற அவனுக்கு தான் தெரியும் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி. அதனால் ஃபஸ்ட்டு வாங்குறது அவ்வளோ அவ்வளோ ஈஸி அல்ல. அதே மாதிரி தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறது பெரிய டஃப்பான விஷயம். உலகத்திலேயே டஃப்பான விஷயம் ராஜ்யத்தை தேடுறது தான். ஏன்னா அதையே தான் கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருக்கிறான். ராஜ்யத்தை ஃபஸ்ட்டு தேடுற, உலக ராஜ்யத்தை தேட வச்சிரும், உலகத்தில் எல்லாமே கிடச்சிரும், உலகத்தில் ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை ஃபஸ்ட்டு தேடணும் அப்படின்னு இந்த மத்தேயுல அழகாக ஏன் போடப்பட்டிருக்கிற, ஃபர்ஸ்ட் சீக் ஃபர்ஸ்ட் ஹிஸ் கிங்டம். முதல்ல நீ அவருடைய ராஜ்யத்தை தேடு, அதுக்கப்புறம் தான் இவைகள், அப்புறம் அப்படி நீதியை தேடு, இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ராஜ்யம் என்ன, நீதி என்ன? இந்த ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும்னா நமக்கு நிறைய போராட்டங்கள் இருக்குது. சுலபமாக அவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த போராட்டத்தை தாண்டி முதல்ல ஜெயிக்க முடியாது. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை நம்ம யார் எடுத்து வைக்கிறோமோ, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த கூட்டத்துக்கெல்லாம் நான் போவேன், அந்த ஆல்டர் கால் டைம் வரும். ஆல்டர் கால் டைம் வரும்போது முன்னாடி வாங்க மக்களே அப்படின்னு கூப்பிட்டா அதில் எல்லோரும் முன்னாடி வர மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்னோடனே டப்புனு பக்கத்தில் பார்ப்பான், எவன் போகிறான் அப்படின்னு பார்ப்பான். அப்புறமா தான் நம்ம ஜனங்க முன்னாடியே வருவாங்க. அதே மாதிரி ஜபத்துக்காக இருக்கட்டும், இதுக்காக இருக்கட்டும். ஆனால் ரேஷன் கடையில் போனால் எவனாவது ஃபஸ்ட்டு போயிட முடியுமா? நான் தான், என் குடும்பம் தான் ஃபஸ்ட்டு நிற்கும். என்னுடைய அப்பா சொல்லுவாங்க, அந்த நாட்கள்லாம் சின்ன வயசில் பஞ்சம் வந்துருச்சான் அந்த காலத்தில். அந்த பஞ்சம் வந்தபோது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ எல்லோரும் நைட்டே போய், அதாவது நைட்டு 10 மணிக்கே போய் காலையில் 10 மணிக்காக ரேஷன் கடையில் உட்காந்துருவாங்க. எல்லோரும் குளூரில் வரிசையாக உட்காந்துருப்பாங்க. கேரளாக்காரங்க இன்னும் டெக்னிக்கு, அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? எல்லாம் வெயில் அடிக்கும், எல்லாரும் பார்க்குறதுக்கு எப்படி கதை கேட்குறீங்க பாருங்க, அழகா அவங்க முகத்தை பார்க்குறக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போது அவங்க எல்லாரும் சர்ச்சில் ஃபுல்லாக நடந்தால் நல்லா தான் இருக்கும், அந்த மாதிரி ஆசீர்வாதம் நடக்கும்னு தெரில. அவன் செருப்பை கரெக்டாக கழட்டி விட்டுட்டு போய் நிழலில் நின்றுக்குவான். அவன் செருப்பை மட்டும்தான் க்யூவில் நிற்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கீங்க. பிரவீனை கேட்டால் தெரியும், பின்னாடி உட்காந்து அவர் கழட்டி விட்டவன்ல நானும் ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி உட்காந்து. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செருப்பெல்லாம் வரிசையாக வச்சுருப்பானு. சிலவன் பாட்டில் வச்சுருப்பான், அவனுக்கு ஏற்ற மாதிரி கலர் பாட்டில் வச்சுருப்பான். ஆனால் செருப்பு தான் என்ன கேட்டால் மேக்ஸிமம் இருந்திருக்கு. செருப்பை கழட்டி விட்டுட்டு போய் நிழலில் நின்றுக்குவானுங்க, ஃபஸ்ட்டு நிற்கிறவன். அப்போ இந்த முதல்ல அவன் செருப்பு இருக்குன்னு தெரிஞ்சவனே அவனுக்கு எவ்வளோ கெத்தாக இருப்பான். வச்சுருக்கிறது ஏன் செருப்பு தான், அதே செருப்பு. ஆனால் அதையும் அவன் சொல்லுவான், அதில் ரப்பர் செருப்பு, பிஞ்ச செருப்பு, அதெல்லாம் தெரியாது. அவன் பொசிஷன் பிடிச்சிட்டான். அப்போ அவன் பாருங்கள், அந்த பொசிஷன் மட்டும்தான் பெருசாக தெரிஞ்சுது, அது செருப்பு பெருசாக தெரியல. முன்னாடி வாங்க ஜெஃபர்சன், இங்கே வந்து உட்காருங்க, நான் உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்ணுறேன் எல்லாருக்கும். அப்போது அந்த செருப்பெல்லாம் அவனுக்கு பிரச்சனை இல்லை. அழுக்காக இருக்கா இல்லை புதுசாக இருக்கா, என்ன பிராண்டு, அதெல்லாம் கிடையாது. லைனில் நிற்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி ராஜ்யத்தை, அதாவது அந்த இடத்த நான் பிடிக்கணும், எனக்கு அந்த இடம் ஃபஸ்ட்டு வந்துடணும், நானாக முதல்ல வாங்கிட்டு அள்ளிட்டு ஓடிடணும் என் வீட்டுக்கு அப்படின்னு வராங்க. ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ், அவ்வளவுதான். அப்போ அவன் கிளம்பி வந்தவனுக்கு எவ்வளோ ஒரு எண்ணம் இருந்தால் சீக்கிரம் வந்திருப்பான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சீக்கிரம் வரவங்க சீக்கிரம், இப்போ நீங்கள் யாரும் லேட்டாக வந்து அவங்கள சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் குத்தியெல்லாம் பேசலை, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். ஏன்னா முதலாவதுன்னு வந்தோடனே இந்த ஃப்ளோவில் அடிச்சிருவேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் முதலாவது அப்படி ராஜ்யத்தை தேட வரும்போது உங்களுக்கு அங்கே பாருங்கள், அவருடைய நீதியும் தேடுங்க, ராஜ்யத்தையும் நீதியும். அப்போ இந்த முதல்ல ராஜ்யம் அப்படின்னு வந்தாலே, இந்த ராஜ்யம்னாலே முதல்ல எழுந்து நிற்கிற ஒரு வல்லமை. முதல்ல அந்த ரெயின் இந்த கிங்டம், இட் ரெயின்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த ராஜா அவனுடைய தலை உயர்ந்திருக்கு, இந்த ராஜ்யத்துடைய தலை உயர்ந்திருக்கு. இப்போ நிறைய மாநிலங்கள் இருக்குது நம்ம ஊரில். சில மாநிலங்களை பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர்னு செலக்ட் பண்ணுறான். அப்போது அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்குது, உயர்ந்திருக்கு. இப்படியெல்லாம் மனிதர்கள் ஆங்காங்கே பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணும்போது தான் இந்த ராஜ்யத்தை மீன் பண்ணும்போது அவங்களுடைய வேல்யூ ஃபஸ்ட்டு, அவங்க எழுந்து நிற்கிற அவங்களுடைய அவங்களுடைய ஆள் பலம் மாத்திரமல்ல, அவங்களுடைய அதிகாரம். நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? அதிகாரம். அதனால் நீங்கள் எல்லாருக்குமே அதிகாரத்தை நீங்கள் கேட்டு கர்த்தர்கிட்ட இன்றைக்கி பெற்றுக்கொள்ளணும். முதல்ல கிங்டம், இந்த கிங்டமுடைய அதிகாரம். உலகத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் வந்துடும். ஆனால் இந்த கிங்டமுடைய அதிகாரம், இந்த கிங்டமுடைய வேல்யூ, அப்புறம் இந்த கிங்டமுடைய சித்தம்,
சொல்லுங்கள். அதிகாரம், அதோடைய மதிப்பு, அதோடைய சித்தம். கேட்குதா உங்களுக்கு? நீங்கள் பேசுகிறத எனக்கு கேட்க மாட்டேங்குது. சரி சொல்லுங்கள். அதிகாரம், அதோடைய மதிப்பு, அப்புறம் அதோடைய சித்தம். அப்போ இன்னைக்கு மூணுமே இன்னைக்கு உங்களை ஆண்ட இந்த கிங்டமில் கேப்சர் பண்ணும்படியாக உதவி செய்ய போகிறார். அப்படி ராஜ்யத்தை கட்டணும்னா முதல்ல அதிகாரம் தேவை. அந்த அத்தாரிட்டி எங்கேருந்து வரும்? முதல்ல இன்னைக்கு காலையில் அப்பா பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாங்க, ஃபஸ்ட் பார்னுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு, எல்லாருக்கும் அந்த அத்தாரிட்டி வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. முதல் பிறந்தது தான் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ன், நான் முதல் பிறந்திருக்கேன், அந்த முதல் பிறந்தவொடனே எனக்கு தான் ஜாஸ்தி உரிமை அப்படின்னு இருக்கும். ரெண்டாவது பிறந்தவங்களுக்கு, அதாவது கடைசியாக பிறந்தவங்களுக்கு ஒரு இது இருக்கும். இந்த நடுவில் பிறந்து மாட்டிட்டு முழிக்கிறாங்க பாருங்கள் கொஞ்சம் பேர், அவங்களுக்கு பாவம் என்ன பண்ணணும்னு தெரியாது. அது போக போக ஆண்டவர் தான் பதில் சொல்லணும். சரி, ஆனால் இந்த முதல் பானுக்கும் இந்த கடைசி பானுக்கும் முழுசாக ரெண்டாவதோ மூணாவதோ நடுவில் நம்ம ஊழியத்துக்கு வராங்க மெல்கிசேதேக்கினுடைய ஃபேமிலியில். நான் அடிக்கடி அவங்கள பார்த்து அந்த நாட்டிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே பேர் போட்டு வச்சுருக்கேன், 8 girls 1 boy அப்படின்னு. 8 பொம்பளை பிள்ளைகளை பெற்றுட்டு 9ஆவதாக ஒரு பையனை பெற்றார். அதான் வில்சன் ஐயா. அவர் இப்போ கூட அவன் கூட உட்காந்து பேசிட்டு போனான் மெல்கிசேதேக். அப்போ 8 பிள்ளைகளை பெற்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லை? அதுவும் 8மே பெண் பிள்ளைங்க. யோசிச்சு பாருங்கள். ஒரு பெண் பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளாரே அவருக்கு தலைகீழ நின்று தண்ணி குடித்த மாதிரி ஆகிப்போச்சு அன்பு மலர் அப்பாவுக்கு. அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு அப்படி தான் இருக்கும், என்னடா அடுத்தது மாப்பிள்ளை பார்க்கணும், இது பண்ணணும், அதை பண்ணணும் யோசிச்சுப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரிலாம் நிறைய பூமியில் நிறைய பொறுப்புகள் இருக்குது. இவங்க அந்த அப்பாவுக்கு 8 பிள்ளைங்க. அவர் சொல்லிட்டார், கடைசி பையன் பிறக்கிற வரைக்கும் எவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவன் வேலையை பார்க்கணும் அப்படின்ட்டார். அப்போ உடனே எல்லோரும் கப்பு சுப்புன்னு ஆயிட்டாங்க. அப்போ சொன்னாங்க இடையில, அந்த மாதிரி ஐயா இத்தனை குழந்தைங்க எப்படி எப்படி நீங்கள் வளர்த்துவீங்க? வளர்த்துறது ஏன்? அந்த வில் பவரை யோசிச்சு பாருங்க. அவர் அதிகாரம். நான் அவரை இப்போ ரசிப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் அவருக்கு பலவீனமாக இருக்குன்னு என்கிட்ட ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் சொல்லும்போது யோசித்தேன், இன்றைக்கி தான் பலவீனமாக இருந்திருக்காரு. ஆனால் இத்தனை பேரை வளர்த்தி ஆளாக்கணும்னா அவருக்கு எவ்வளோ மைண்ட் ஸ்ட்ரென்த் இருந்திருக்கணும், எத்தனை போராட்டங்கள் வந்திருக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் இருக்கும். அந்த பிள்ளைகளை வளர்த்தணும், திருமணம் பண்ணி கொடுக்கணும். அந்த திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எத்தனை தேவைகள் இருக்கும், அந்த பிள்ளைகளை எப்படி சந்திக்கணும். ஆனால் அதை குறித்து அவர் கவலைப்படலை. ஏன்னா அவர் ஹீ பிலீவ்ட் ஹிம்செல்ஃப். அவருடைய வீட்டினுடைய ராஜ்யத்தை அவர் பிலீவ் பண்ணார், அவருடைய வேலையை பிலீவ் பண்ணார், அவருடைய அத்தாரிட்டியை பிலீவ் பண்ணார். இந்த வீட்டை நான் எப்படியாவது கொண்டு வந்துடுவேன் பிலீவ் பண்ணார். அதனால தான் இந்த நாட்களில் அப்படி. அப்புறம் கடைசியாக ஒருத்தன் பிறந்து அவன் தான் நம்ம மெல்கிசேதேக். அவன் தான் நம்முடைய பாட்டுகள்லாம் இசையெல்லாம் வாசிக்கிறான். அப்போது சிலவங்களை இப்படி கர்த்தர் ஒவ்வொரு இடத்துல பிறக்க வைக்கிறார் ஒரு ராஜ்யத்தை கட்டுறதுக்கு. அப்போது எழுந்தருளும் போது சில போராட்டங்கள் வரும். நீங்கள் கேப்சர் பண்ணும்போது போராட்டங்கள் வரும். இன்றைக்கி யோசேப்பும் பெஞ்சமினை குறித்து அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த யோசேப்புக்கு அண்ணனுங்க எத்தனை பேர்? 10 பேர் முன்னாடி இருக்கானுங்க. இந்த 10 பேர் எப்படி பயில்வானுங்க, தடிமாடுங்க மாதிரி எல்லாம் இருந்திருப்பானுங்க. எல்லாரும் நல்லா சாப்பிட்டு கொளுத்து போயிருக்கானுங்க. எல்லாம் அறுவடை பண்ணுவான், எல்லாம் அவன் வேலை செய்வான், சாப்பிடுவான். இதான் வேலை. நம்ம ஊரில் மாதிரி சின்ன ரொட்டியெல்லாம் இருக்காது. அந்த ஊர் ரொட்டி ஒவ்வொன்றுமே இப்படி இருக்கும், இவ்வளோ பெரிய ரொட்டி இருக்கும். அப்போ அந்த பிச்சு சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சிருவான். நம்ம ஊர் மாதிரி திருவண்டு சப்பாத்தி வச்சுக்கிட்டு அதைய பிச்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் சுருண்டு படுத்துக்கிறீங்க. ஆனால் பிச்சு சாப்பிடுவாங்க பாருங்கள் அந்த ஊரில் ரொட்டி. நான் போய் பார்த்துருக்கேன். அந்த மிடில் ஈஸ்ட் பகுதியிலலாம் போனால் இன்னும் கிராமங்களுக்கெல்லாம் வண்டி விட்டு பார்த்துருக்குறோம். எப்படி தான் வாழ்கிறாங்க இந்த கிராமத்துக்குள்ளே, அதாவது அந்த டெசர்ட்டுக்குள்ளே எப்படி அந்த அப்பத்தை சுடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்து அதுக்குன்னு ஒரு சுவை இருக்குது. சுடுறாங்க அந்த நம்மளை மாதிரி எண்ணெயெல்லாம் ஊற்றி டேஸ்ட்டாக, நம்ம தான் நெய்யெல்லாம் ஊற்றி செய்கிறோம். ஆனால் அங்கே டேஸ்ட் அப்படி எண்ணெயெல்லாம் இல்லை. ஆனால் அந்த சுடுறாங்க பாருங்கள், அந்த அப்பத்துக்கே அந்த சுவை இருக்குது. அப்போது இவங்கெல்லாம் குடும்பமாக உட்காந்து சாப்பிடும்போது எத்தனை பேருக்கு அந்த ஒன்றா சாப்பிட்றது எதுக்கு தெரியுமா சொல்லுவாங்க? குடும்பம் ஒன்றா ஃபெலோஷிப். இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் ஒன்றா சாப்பிட்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் காலம் மாறிடுச்சு. ஒரு காலத்துலலாம் சாப்பாடு வேலை, டின்னர் டைம் அப்படின்னு வந்தால் எல்லோரும் ஒன்றா உட்காருவாங்க. இப்போம்மா செஞ்சாச்சுமா வச்சுட்டு போமா அவங்க அந்த அம்மா வச்சுட்டு போயிடும். அப்போ ஒரு நாளைக்கு அப்படி வச்சுட்டு போச்சுன்னா அப்போ டெய்லி அதே கதை தான்.
வச்சுட்டு போமா அவ்வளோதான். அந்த வீட்டில் அந்த ஒற்றுமையே காணாம. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பிரியாணி சாப்பிட்டா ஒற்றுமையாக உட்காந்து சாப்பிட்டா பத்தாது. டெய்லி அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணவும் பழகிக்கணும். ஒருவேளை இந்த கால கட்டாயத்தில் அப்படி சூழ்நிலை இல்லை தான். ஆனால் ஒன்றா உட்காந்து ஜபத்துக்குன்னு ஒரு நேரம் கொடுத்தே ஆகணும். சொல்லுங்கள் ஆமேன்னு சொல்லி ஒன்றா ஜபிச்சு பாருங்களேன், பெரிய அதிசயத்தை கர்த்தர் வைப்பார். அப்போ இந்த கிங்டம் வீடு எழும்பணும். முதல்ல உங்கள் வீட்டில் தேவனுடைய ராஜ்யம் எழும்பணும் அப்படின்னா ராஜ்யத்தை எப்படி தேடுறது? கைகோர்த்து சேர்ந்து உங்கள் அப்பாவோட அம்மாவோட, ஒருவேளை நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறது உங்கள் பேரண்ட்ஸோடு சேர்ந்து ஜெபிங்க. மேரீடாக இருந்தீங்கன்னா நீங்கள் கணவன் மனைவி இணைஞ்சு ஜெபிங்க. சரி, இப்போது நீங்கள் பாட்டுக்கு பாய் ஃப்ரெண்டோட இணைஞ்சு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஒரு நேரம் வரும் கர்த்தர் உங்களை இணைச்சிருவார். ஏன்னா இந்த காலம் மாறிடுச்சு. நேற்றுக்கு தான் அவன் எல்லாம் நேற்றுக்கு என்ன பண்ணுற எல்லாம் தலைகால் புரியாமல் இருந்திருப்பானுங்க. நேற்றுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் வேலண்டைன்ஸ் டேங்கிற ஒரு நாளைக்கு அது ஒரு ஸ்கேம் தான். அந்த ஒரு நாள் இப்போ கல்யாணம் ஆனோன்னேன்ற கல்யாணத்துக்கு முன்னாடி வேலண்டைன்ஸ் டேனா இல்லை உனக்கு சொல்ல நிறைய பேரை பார்த்துருக்கேன். வேலண்டைன்ஸ் டேன்னொன்னே பூ வாங்கிறது என்ன கொடுக்கறது என்ன அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அது உண்மையாலுமே என்ன ஆகுது, நாட்கள் ஆக ஆக சும்மா ஒரு நாள் எல்லாத்தையும் கொண்டு வந்து விற்கிறான். பூ விற்கிறான், அதை விற்கிறான், சாக்லேட் விற்கிறான், விதவிதமாக என்னென்னமோ பண்ணுறான். சும்மா இருக்கிற நமக்கே தூண்டி விட்டுருவான் போல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஒரு காலம்தான். மார்க்கெட்டிங் வந்துருச்சு. லவ் பண்ணு, உனக்குன்னு ஒரு ஆளை தேடு, அதுலேயே பச்சை போட்டிருந்தா ஓகேவா, என்னென்னோ சொல்கிறான். நல்ல வேலை நான் கருப்பு போட்டிருக்கேன். கருப்பு போட்டால் என்ன கிட்ட வந்துடாதேன்னு அர்த்தமா? பழசா முடிஞ்சிருச்சு. நம்மளா தாண்டிட்டோம். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி லவ்வுக்கு அவனுக்கு பக்கத்தில் வரக்கூடாது. சரி கவனிங்க. அப்போது அதெல்லாம் தாண்டிட்டோம் நாங்கள் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ நல்லது தான், தாண்டி இருக்கிறது நல்லது. எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். அதனால் யாராவது வீடியோவில் ரொம்ப அழகாக என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த வேலண்டைன் முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை கட்டணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லா கவனிச்சுக்குங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது ஒற்றுமை தேவை. இன்றைக்கி யாரோட நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறீங்க? இன்றைக்கி எதுக்காக இந்த யூனிட்டி, எதுக்காக அன்பின் ஊழியத்தில் இந்த டைனமிக் யூத்? இந்த டைனமிக் யூத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்கங்கிறது முக்கியம் இல்லை, எதுக்கு இருக்காங்கங்கிறது தான் முக்கியம். சொல்லுங்கள் ஆமேன்னு சொல்லி. எவ்வளோ பேர் இல்லை, எதுக்கு. அதான் நாட் ஸ்ட்ரெங்த் பட் த வில், த பிளான், வை, த பர்பஸ். இதெல்லாம் தான் நமக்கு முக்கியம். இப்போ நம்மளுடைய பர்பஸ் என்ன? நமக்குள்ளே இருக்கிற யூனிட்டி. இன்றைக்கி இது மாதிரி நம்ம மற்ற இடத்துல பேச முடியுமா? முடியாது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற யூனிட்டி. இப்போ லைவில் பார்க்குறவங்களுக்கும் இந்த டைனமிக் யூத்துக்குன்னே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க பார்ப்பாங்க, பார்த்து இன்றைக்கி ஆண்டவர் என்ன பேசினார், எனக்கு எப்படி தெளிவு இருக்குது. யூத்துக்காக தானே இது. அப்போ இந்த யூத்தில் தான் நிறைய போராட்டங்கள் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், யூத்தையே நீங்கள் சீக் த கிங்டம் ஃபர்ஸ்ட். அப்படி எழும்பும்போது நீங்கள் ஆண்டவர் ராஜ்யத்தை தேடும்போது உங்களுடைய வேல்யூ பெருகும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களோட வேல்யூ பெருகும். அது உலகத்தில் மனுஷனுக்கு தெரியாது. உங்களோட சமமாக உட்காந்து ஊர் சுற்றுறவனுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் சோலுக்குன்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கிறார். இப்போ நீங்கள் சொன்னால் பாஸ்டர் சொன்னார் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இப்போ மற்றவங்களுக்கு முடிஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்குன்னு ஒரு அத்தாரிட்டி இருக்குமா இருக்காதா? இருக்கும். சிலர் வயசானதை ஒத்துக்கவே மாட்டாங்க. வயசாயிடுச்சு, சும்மா இப்படிலாம் சொல்லாத. ஆனால் உண்மை என்ன தெரியும்? ஆனது தான். ஆனால் நம்ம ஏஜ் இஸ் ஜஸ்ட் அதெல்லாம் தெளிவாக சொல்லுவீங்க. ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர். ஏன்னா அப்படி சொன்னால் தான் ஓட்ட முடியும். ஏன்னா எல்லாருக்கும் அவன் இங்கே யூத்து வச்சுருக்கீங்க, யூத்தில் எல்லாம் அவன் குழந்தை வச்சுட்டு சுற்றுறா. எங்கடா வந்திருக்க? பால் புட்டி, இந்த பக்கம் குழந்தை. எங்கே போகிறீங்க? டைனமிக் யூத்துக்கு போகிறேன். நடத்துறது யார்? டேனியல் ஜவகர். போச்சா? அப்போது அதுலேயே பாதி டைனமிக்கை காணாம போயிடுது. அடிச்சிருவீங்க போல இருக்குது. சரி பரவாயில்ல. ஆனால் ஆப்பிரிக்காலெல்லாம் என்ன பண்ணுறான்னு தெரியுமா? பின்னாடியே குழந்தைகளை கட்டிட்டு நல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடுவாங்க. சரி, அப்போ இன்றைக்கி நீங்கள் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது, அவருடைய நீதியை தேடும்போது, சொல்லுங்கள் ஆமேன்னு சொல்லி, அவருடைய நீதியை தேடி பாருங்கள். இன்றைக்கி எல்லாமே உங்களுக்கு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சொல்லுங்கள் ஆமேன். எவ்ரிதிங் ஷால் பி ஆடட். இங்கெல்லாம் யோவான் 6:27 Blessed are those who hunger and thirst for righteousness, for they shall be satisfied. ஆவிக்கு மேல் பசிதாகம் உள்ளவர்கள். ஆமேன். அப்போது நீதிக்கு மேலே பசிதாகம் உள்ளவர்கள். அப்போ இன்றைக்கி நீங்கள் எல்லாரும்
ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் யூ தர்ஸ்ட். எதுக்கு மேலே உங்களுக்கு தாகம் இருக்குன்னு எனக்கு தெரியல, எதுக்கு மேலே உங்களுக்கு பசி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்கள் பசியை ரைச்சஸ்னஸ், நீதி உள்ள வாழ்க்கைக்கு நேராக, நீதிக்கு நேராக திருப்பணுமா. அப்போ தான் உங்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். அதுக்கப்புறம் தான் உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வரும் நாட்களில் உங்கள் வீடு, உங்கள் வாழ்க்கை ஒரு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக மாறும். ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி உங்கள் வீடு, உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கணும். இல்லைன்னா ஒரு மியூசியம் மாதிரி மாறி இருக்கணும். ஒரு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கணும். இதை இப்படி நான் இருந்தேன், இப்படி நான் வாழ்ந்தேன், இப்படியெல்லாம் என்னுடைய வாலிபம் இப்படி தான் போச்சு, என் வாலிபம் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது காட்டிலும் இப்படி தான் என் வாலிபம் போச்சு, மை யூத் வாஸ் ஸோ பிளஸ்ட், மை யங் லைஃப் வாஸ் ஸோ பிளஸ்ட் சொல்லி பாருங்கள். இதே இது எனக்கு ஒரு 80 வயசு ஆகும்போது எனக்கு சந்தோஷம் இருக்குமா இல்லையா? நான் இத்தனை வயசில் இப்படி நின்று பிரசங்கம் பண்ணேன், இத்தனை வயசில் ஊழியம் ஆரம்பித்தேன், இப்படி நான் நின்று பிரசங்கம் பண்ணேன். யாருக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ இல்லையோ, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுதான் முக்கியம். கரெக்டாக இல்லையா? நம்மளாம் யாருக்காக வாழ்கிறோம்? உங்களுக்காக தான் நீங்கள் வாழ்கிறீங்க. உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் வாழ்கிறீங்க. எதுக்காக உழைக்கிறீங்க? எதுக்காக சம்பாதிக்கிறீங்க? அவங்களுடைய தேவைகளுக்காக சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சம்பாதிக்கிறீங்க. அப்போ நான் சொல்கிறத புரிஞ்சுக்குங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு கில்ட் இருக்கக்கூடாதுன்னா, இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா அதெல்லாம் உங்களால் கூட கொடுக்கப்படும். நீங்கள் என்னெல்லாம் இன்னைக்கு எதிர்பார்க்குறீங்களோ ஒரு குறிப்பிட்ட நாளில் கர்த்தர் உங்களை கையில் கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் கர்த்தர் உங்கள் குடும்பத்து கையில் கொடுப்பாங்க. அதனால் உலகத்தினுடைய ஸ்கேமில் விழுந்துடாதீங்க. உலகத்துடைய சின்ன சின்ன சந்தோஷத்தில், ஆடம்பரம்னு சொல்லிக்கிற சந்தோஷத்தில் விழுந்துடாதீங்க. அனுபவிங்க, என்ஜாய் பண்ணுங்கள், வெளில போங்க, சாப்பிடுங்க, ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வைங்க. செலவுக்கு ஒரு லிமிட் வைங்க. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? செலவுக்கு ஒரு லிமிட் வைங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க. ஹேண்டை கண்ட்ரோல் பண்ண கஷ்டம்தான். சில நேரத்தில் நான் அப்படி தான் சின்ன வயசில் என் அப்பா கொடுத்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பேன். பாக்கெட்டில் காசு வந்தாலே, அது எனக்கு வெளி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கிடையாது, எல்லாம் கொஞ்சம் கூடயே இருந்த நம்பிக்கை துரோகிக தான் இருக்காங்க. அப்போது அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன், எடுத்து இவங்க வா இப்போ கையில் 10,000 ரூபா வந்தால் உடனே தாங்காது, உடனே உள்ள இருக்கிற ஆவி எழுப்பி விடும். போ இது உங்கள் அப்பா உனக்கு கொடுத்த காசு, சேமிக்கலாம் சேமிக்காத. உடனே சேமிக்கிறதுக்கு தெரியவே தெரியாது மனசுக்கு. அன்னைக்கே போய் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டு அவன் வாங்கி தின்னுட்டு சுவாயின்னு போயிடுவான். வாங்கி தின்னுட்டு போயிடுவான். அப்புறம்தான் இப்போ கூட புத்தி வரல. பெருசானதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஒரு முக்கியமான தருணத்துக்கு நிற்கும் போது தான் புத்தியே வந்துச்சு. யாரு மேலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுமோ அத்தனையுமே வேஸ்ட்டு, அத்தனையுமே. நல்லா லைவில் பார்க்குறவங்களுக்கும் தெரியட்டும், எவனாவது அப்படி எங்கிட்ட இருந்து சாப்பிட்ருந்தா அவனுக்கும் போய் சேரட்டும். ஏன்னா அப்படிதான் நான் மனசார நேசித்து தான் எல்லாருக்குமே செய்வேன். ஒரு நாளும் என் காசு பணம் மறைக்கவே மாட்டேன். எல்லாருக்கும் என்ன இருக்கோ உண்மையாக செல்ஃபிஷாக இருக்கணும்னு எனக்கு தோணுனதே கிடையாது. என்னை உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு தெரியும். எதுக்காகனா நான் சாட்சியாக சொல்கிறேன், பெருமைக்காக சொல்லலை, எனக்கு இருக்குங்கிறதுக்காக இல்லை. என்னெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட இருந்து ஒரு ஆசையாக வாங்குறனோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போய் எல்லாருக்கும் என்னை சார்ந்து இருக்கிறாங்கன்னு, என்னை சார்ந்தவர்களுக்கு எல்லாரும் சொல்கிறது காட்டிலும் என்னை சார்ந்து இருந்த மாதிரி நடித்தவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஓடி செஞ்சுருக்கிறேன். எல்லாருக்கும் செஞ்சுருக்கிறேன். கடைசியில் பார்த்தா தான் தெரியுது எல்லாரும் ஒரு ட்ராமா போட்டிருக்கிறாங்க. கடைசியில் பெருசாக தான் அவங்களுக்கு அந்த மாஸ்க் 10ல் தானாக கலண்டுருச்சு. அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சுது பிள்ளைங்க எல்லாரும் இப்படி இருப்பாங்க. உலகம் அப்படி தான் மாற்றும். நல்ல வேளை இந்த லைவ் இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறது எல்லாம் போகட்டும் எல்லா இடத்துக்கும். ஒரு காலத்தில் மறைச்சி வச்சு என்ன பிரயோஜனம்? ஏன்னா உலகத்தில் நம்ம ராஜ்யத்தை, அந்த காசெல்லாம் நான் சேர்த்து வச்சுருந்தேன்னா இந்நேரத்துக்கு நான் சந்தோஷமாக இருந்திருப்பேனே. அப்போ செல்ஃபிஷாக எதுக்கு சம்பாதிக்கிறாங்க? நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. எனக்கு எங்கள் அப்பா எதுக்கு கொடுத்துருப்பாங்க? நீ போய் நீ விளையாடு, இல்லை நீ போய் என்ஜாய் பண்ணு, நீ பசங்களை கூப்பிட்டு போறியா, சாப்பிடு, உங்க கூட உன்னை சார்ந்து இருக்கவங்களுக்கு நீ உதவியாரு, இப்படி தான் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன நினைப்போம், நம்ம தான் எல்லாருக்கும் செய்யணும். அந்த மாதிரி ஒரு கொழுப்பில் செஞ்சதுனால கடைசியில் பார்த்தா எல்லாம் அவங்க கொழுப்பு காட்டிட்டு போயிட்டாங்க. அதனால தான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் யாருக்கு என்ன செஞ்சாலும் எல்லாரும் ஒரு நாள்
நன்றி இல்லாதவங்க தான் போவாங்க. ஆனால் நீதிக்கு மேலேயும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு மேலேயும் நீங்கள் விதைக்கும் போது, சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? காசு மாத்திரம் விதைக்கிறத பற்றி நான் பேசலை. உங்கள் டைமை விதைக்கும் போது, நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க ஊழியர்கள், நீங்கள் எல்லாம் உங்கள் டைமை விதைச்சதுனால உங்களுக்கு எத்தனை ஆத்துமாக்கள் உங்கள் பின்னாடி இருக்கிறாங்க, எத்தனை தம்பி தங்கச்சிங்க இருக்கிறாங்க, இங்கே எத்தனை சபையில் உங்களை பயன்படுத்துகிறாங்க, உங்களுக்கு எப்படி ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், எப்படி நீங்கள் வாசிக்கிறீங்க, எப்படி நீங்கள் போய் ஊழியம் செய்கிறீங்க, எப்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறாரு, எப்படி உங்களை சபையில் எல்லாருக்கும் நடுவில் சாட்சியாக வச்சுருக்கிறார். சரி, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தானே, இந்த பொறுமை, இந்த நற்குணம், இந்த 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 கனிகள் தானே நீங்கள் போய் உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் காட்டுவீங்க. வேறு ஏதாவது உங்கள்கிட்ட வருமா? வராது. என்னைக்கா இருந்தாலும் who are you? You carry Christ in you. அதனால தான் கிறிஸ்டியனுங்க பேர். நீங்கள் சபையில் அங்கத்தினராக இருக்கிறதுனால உங்களுக்கு கிறிஸ்டியன் பேர் வரல. இந்த கேரக்டரை காட்டுறதுனால தான், கிங்டமை காட்டுறதுனால தான் உங்களுக்கு கிறிஸ்டியன். அவ்வளோதான். அதுதான், நீ கிறிஸ்டியன் சொல்கிறதுனால பெருமையே கிடையாது. நான் ஒரு கிறிஸ்டியன். யார்ட்டையாவது நம்ம பார்த்து who are you அப்படின்னு கேட்டால் கிறிஸ்டியன் சொல்கிறத காட்டிலும் நம்மளுடைய 4 வார்த்தை கேரிங்காக பேசி அதுக்கப்புறம் அவங்க கேட்கணும் நீ கிறிஸ்டியனா. நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்முடைய பேச்சை பார்த்தே அவன் கேட்கணும் நீ கிறிஸ்டியனா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கிறிஸ்து உடையவனா அப்படின்னு கேட்கணும். கோவம் வரும், எனக்கும் தான் வந்திருக்கு. எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கோவம் வரும், டென்ஷன் வரும். திட்டுவோம், அண்ணன் மேலே திட்டுவோம், தம்பி மேலே திட்டுவோம், அக்கா மேலே திட்டுவோம், எல்லாரையும் திட்டுவோம். இல்லைன்னு இல்லை, எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் டென்ஷன் ஏறும், அப்படியே பொல்லாத கோவம் வரும், கெட்ட கோவம் வரும், அடக்க முடியாத கோவம் வரும், அடித்து உடைக்கலாம் போல தான் இருக்கும். செஞ்சுருப்போம், நானும் செஞ்சுருக்கேன். இன்னும் யாரும் வானத்திலிருந்து பொத்து நொழுகலை. ஆனால் அவருடைய ராஜ்யத்தை தேடுற நேரம் வந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் தான் எனக்கும் புரிஞ்சுது, ஓ இதெல்லாம் மாயை. ஒரு நாள் மனுஷன் விட்டுட்டு போயிடுவான், ஒரு நாள் ஸ்நேகிதனை விட்டுட்டு போயிடுவான், ஸ்நேகிதி விட்டுட்டு போயிடுவா, ஒரு நாள் பணம் விட்டுட்டு போயிடும், ஒரு நாள் நகை போயிடும். ஆனால் இந்த ராஜ்யத்துக்காக நான் செஞ்ச உழைப்பு கர்த்தர் எனக்கு நிம்மதியை கொடுப்பாங்க, சமாதானத்தை கொடுப்பாங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேலே பசி தாகம் ரொம்ப ஹார்ட். அவ்வளோ சீக்கிரம் முதலாவது வர முடியாது, முதலாவது தேட முடியாத நிலைமைக்கு தான் பிசாசு நம்மளை பண்ணி வச்சிருக்கிறான். உலகம் நம்மளை அப்படி பண்ணி வச்சிருக்கு. முதல்ல தேட விடாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எங்கே காசு ரெடி பண்ணலாம், எங்கே போய் உலகத்தில் தேடலான்னு மட்டும் தான் தெரியும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்கள் ஆமேன். அப்போ இவைகள் எல்லாம் மற்றதெல்லாம் உங்களை தேடி வரும். நீங்கள் முதல்ல பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவையோ கர்த்தர் உங்கள் பின்னாடி கொண்டு வந்து வைப்பார். ஆமேன். இப்போ என் பின்னாடி யாராவது இருக்காங்க, டக்குன்னு இப்படி கை நீட்டினா போதும் கொடுப்பாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? என் பின்னாடி ரிசோர்ஸு இருக்குன்னு அர்த்தம். எவனோ ஒருத்தன் என் பின்னாடி நிற்கிறான்னு அர்த்தம். சும்மா யாருமே இல்லாமல் ஓ இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ணுறதை காட்டிலும் உங்கள் பின்னாடி ரிசோர்ஸை வர்ற மாதிரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. சொல்லுங்க ஆமேன்னு சொல்லி பேக்கில் அப்படி விட்டோன்னு அப்படி எடுக்கிற மாதிரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. உங்கள் கூடைகளை அப்படி நிரப்ப போகிறாரு. நம்புங்க, கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். உங்கள் திராணிக்கு மேலே அவர் உங்களை சோதிக்க மாட்டார். என் திராணிக்கு மேலே என்னை சோதிக்க மாட்டார். எனக்கு அத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை பேர் என்னை சோதித்து பார்த்தாலும், என் ஊழியத்தையோ என்னையோ என்னுடைய கொடுக்குற உள்ளத்தையோ யாருனாலும் நிறுத்த முடியாது. சொல்லுங்க ஆமேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தேவையில்லாமல் போய் இவங்களுக்கு மேலே விதைக்கிறத காட்டிலும், புரியுது அவங்களுக்கு? பார்த்தேன் நான். அப்போ நான் முன்னாடி இருந்தே சபைக்கு இது வாங்கணும், ஊழியத்துக்கு அது வாங்கணும், இப்படியெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிக்கிட்டே இருப்பேன். அதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தா இன்னும் பெரிய பெரிய பொருள் வாங்கியிருப்போம். அவனை இப்போ பார்த்தேன், அதில் விதைக்கிறதுக்கு திரும்பி அதையவே கொண்டு வந்து ஊழியத்துக்கே விதைக்க ஆரம்பித்தேன். அதனால் இன்னும் நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். யோசிச்சு பாருங்கள், இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கேன். காசுனால இல்லை, பணத்தினால ஆசீர்வாதம்னு சொல்லலை. இன்னர் பீஸ், அவ்வளோதான். அளவில்லாத இன்னர் பீஸ், அளவில்லாத ஒரு சமாதானம், அளவில்லாத ஒரு சந்தோஷம். மற்றவங்களுக்கு செஞ்சதை காட்டிலும் ஒரு சந்தோஷம். ஆண்டவருக்கு ஒன்றுமே இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் என்னை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த இன்னர் பீஸ், அந்த ஜாய். நீங்கள் எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் சிலருக்கு பத்தாது, எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் சிலருக்கு போதுமா இருக்காது. குறை சொல்லுவாங்க, இது இல்லை, அது இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை, இந்த பிராண்டு, அந்த பிராண்டு. நீ என்னதான் நாளைக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் பண்ண போகிறவனா இருந்தாலும் சரி, நீ என்னதான் வாங்கி கொடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அது மனுஷனுடைய நேச்சர். ஆனால் நீ எல்லாத்தையும் கதவை சாத்திட்டு வந்து தனியாக ரூமில் உட்காரும்போது, ஆண்டவரே நான் என் கடமையெல்லாம் செஞ்சுட்டேன், ஆனால் இப்போ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் ஒரு டிவைன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்காக வைப்பார். சொல்லுங்க அல்லேலூயான்னு சொல்லி.
அதனால தான் உலகத்துடைய மனுஷனை உலகத்தை நம்பாத உள்ளத்தை கொடுக்காத ஒரு பாட்டு பண்ணிருக்கேன். வீணான ஆதியில் வார்த்தைன்னு ஒரு பாட்டு இருக்கு, கேட்டிருக்கீங்களா? போய் கேட்டு பாருங்க. அதில் இருக்கும், கட்சியில் வார்த்தை, கமிட்டியில் வார்த்தை, ஆட்சியில் வார்த்தை, அரசியலில் வார்த்தை, சைட்டுக்கு ஒரு வார்த்தை, ஃபைட்டுக்கு ஒரு வார்த்தை, டேக்கு ஒரு வார்த்தை, நைட்டுக்கு ஒரு வார்த்தை. மனுஷனோட வார்த்தை ஒன்று உடைச்சு போடுமே. இதெல்லாம் அப்போ உடைக்கிறதுக்கு முன்னாடி எழுதிட்டேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நான் எழுதும்போது ஆண்டவரே இப்படிலாம் நான் கர்த்தர் கொடுக்க எழுதிட்டே வரேன். ஆனால் ஒரு நாள் நான் எழுதுறது என்னைக்கோ எழுதியிருக்கேன், அப்போ எவனுமே என்னை உடைக்கலை. ஆனால் இப்போ என்னை உடைக்கணும்னு பார்த்து என்னை உடைச்சானுங்கள்ல கொஞ்சம் பேர் என் உள்ளத்தை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ நான் எழுதுனதே என்னோடு பேசுது. ஏன், எதுக்காக எனக்கு அன்னைக்கு ஆண்டர் கொடுக்கணும்? இது தெரியாதா? இதை நான் எழுதுன எனக்கு நானே செக்யூர்டாக இருந்திருக்கலாமே. இல்லை, கர்த்தர் அதை அனுபவிக்க வைக்கிறார். இது நீ இதுக்குள்ளே நீ கடந்து போகணும். யூ ஹேவ் டு. எழுதுனா மாத்திரம் பத்தாது, திரும்பி நீ அதுக்குள்ளே கடந்து போவேன். அப்போ உனக்கு இதே வார்த்தை உனக்கு உதவி செய்யும். ஏன்னா நான் உனக்கு மற்றவனுக்காக எழுத வைக்கல, உனக்காகவே ஒரு தீர்க்க தரிசனத்தை உனக்கு எழுத வச்சிருக்கிறேன். அதுதான் மற்றவனுக்கு பிரயோஜனமாக மாறி இருக்கு. உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? நான் பாட்டு எழுதுனேன், பாட்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு, அந்த சர்ச்சில் பாடுறாங்க, இந்த சர்ச்சில் பாடுறாங்க, அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல இந்த பாட்டு உன்னோட பேசுதா, திரும்பி உன்னோட பேசுமா? அவ்வளோதான். உனக்கு கர்த்தர் கொடுக்குற பாட்டு தான் அதுக்கப்புறம் மற்றவங்கள்ட்ட போய் பேசுது. அவ்வளவுதான். சொல்லுங்கள் ஆமேன்னு சொல்லி. அதனால் நீங்கள் யாராவது பாட்டு எழுதியிருந்தாலோ, இல்லை இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராவது பாட்டு எழுதி என் பாட்டு ஃபேமஸ் ஆகலை, என் பாட்டு மற்றவங்களுக்கு தெரியல, பாடலை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது, கர்த்தர் அதை அறிஞ்சிருக்கிறாரு. அவ்வளவுதான். நீ எழுது, எவன் உங்களை தடுக்க போகிறான்? நீ பாடு, யார் உன்னை தடுக்க போகிறா? கர்த்தனுக்கு கொடுத்ததை பிரசங்கம் பண்ணு, யார் உன்னை சொல்ல போகிறா? கர்த்தனுக்கு ஜப ஆவியை கொடுத்துருக்காரா? ஜபம் பண்ணு. பிரசங்கம் பண்ண வச்சிருக்கிறா? பிரசங்கம் பண்ணு. பாட வச்சிருக்கிறா? பாடு. அவ்வளவுதான். நல்ல கவுன்சிலிங் ஸ்பிரிட் இருக்கா? உன் வார்த்தையில் 4 பேர் சுகமாயிருவானா? குழப்பக்கூடாது, ஆனால் சுகமாக்கிடுவானா? ஆமாம், 4 வார்த்தை ஆறுதலாக பேசு, அதுலேயே சுகம் பொருட்பட்டு வந்துடும். ஆமேன். அதனால் இன்னைக்கு எல்லாரும் இங்கே கூடி வந்திருக்கிற எல்லாரும், அதே நேரத்தில் லைவில் பார்க்குறீங்க நீங்களும், இங்கே இருக்கிற ஊழியக்காரங்களும், எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த யூத் லைஃப், இந்த யங் லைஃப் ரொம்ப போராட்டம் நிறைஞ்சது. இங்கே ஸ்கூல் சில்ட்ரன் இருக்கீங்க, அதே நேரத்தில் யங் அடல்ட்ஸ் இருக்கீங்க, மேரீட் இருக்கீங்க, yet to be married இருக்கீங்க. உங்களெல்லாம் பார்த்து நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய ராஜ்யத்தை தேடும்போது சொல்லுங்கள் எல்லாமே, சொல்லுங்கள் எதெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு, எதெல்லாம் நீங்கள் மனசில் சாதிக்க முடியலன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமேன். கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும், ரெண்டுமே இருக்குது. வெறும் கொடுக்கப்படாது, கூட கொடுக்கப்படும். நீங்கள் எதெல்லாம் இப்போ நான் விதைச்சிருக்கேன்ல, நான் எதெல்லாம் விதைச்சேன், இப்போ நான் விதைச்சதை காட்டிலும் கர்த்தர் எனக்கு, நான் இழந்ததை காட்டிலும் எனக்கு கூட தான் கொடுத்துருக்கிறார். கூட ஜாஸ்தியான, இப்போ தான் உண்மையான சந்தோஷமே எனக்கு வருது. சொல்லுங்கள் ஆமேன்னு சொல்லி. அதனால் இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், செஞ்சுட்டேன், புலம்பாதீங்க. ஒருவேளை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லலைன்னா, இப்போ நான் சொல்லி காட்டுறதுக்காக சொல்லலை, இவனுக்கு செஞ்சுருக்கேன் அவனுக்கு செஞ்சுருக்கேன் அதுக்காக சொல்லலை. நீங்களும் செஞ்சு இப்படி கஷ்டப்பட்டுருப்பீங்க. நம்ம எல்லாரும் அப்படி தானே, அப்படி செஞ்சுருப்போம், அப்படி கஷ்டப்பட்டுருப்போம். ஒருவேளை சிலர் பணத்தினால செஞ்சுருக்க மாட்டீங்க, ஓடி இப்போ ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, ஹெல்ப்ஃபுல் நேச்சர் இருந்திருக்கும். அப்படி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட சிலர் உங்களுக்கு ரிட்டர்ன் டாக்ஸிக்காக மாதிரி இருப்பாங்க. சில கேர்ள்ஸ் எல்லாம் அப்படி தான். கேர்ள்ஸ் ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே டாக்ஸிக்னஸ் வருதுன்னா, நீங்கள் செஞ்சு கடைசியில் மாட்டிக்குவீங்க. எந்திரிச்சு நிற்கலாமா இருக்கிற இடத்துல? இன்னைக்கு என்னோட சேர்ந்து, ஆண்டவரே நான் நிறைய செஞ்சுட்டேன், தெரிஞ்சு செஞ்சேன், தெரியாமல் செஞ்சேன், சிலருக்கு செஞ்சேன், சிலருக்கு பிடிக்கலங்கிறது தெரியாமல் கூட நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு உங்கள் ராஜ்யத்தை தேட வந்திருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் கூட கொடுக்கப்படணும்னா, நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா, என் ஜெபம் கேட்கப்படணும்னா, என் பாட்டு அழகாகணும்னா, என் பிரசங்கம் அழகாகணும்னா, ஆண்டவரே நான் உங்கள் ராஜ்யத்தை முதல்ல தேடினேன். நான் நம்பினேன். சிலர் ஏன் சொல்ல வரேன்னா, முதலாவது அவங்களுக்கு கொடுத்துட்டேன் போல இருக்கு. ஓ இவங்களை நம்பிடலாம், அவங்கள நம்பிடலாம், அவங்க நம்ம ஊழியத்துக்கு உதவி செய்வாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓ இவங்களாம் தான் நம்ம ஊழியத்துக்கு இருக்க போகிறாங்க, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணுவோம். இவங்கெல்லாம் நமக்கு இருப்பாங்க, நம்ம ஆள் பலத்தை நம்பிடுவோம். தாவீது அப்படி தான் நம்பினார், கவுண்ட் பண்ணார், இத்தனை பேர் இருக்காங்கன்னு. ஆண்டவருக்கு முடியல, என்னடா நான் உன்னோட இருக்கேன், நீ போய் ஜனங்களை கவுண்ட் பண்ணுற. அப்படிதான் நம்மளை பிசாசு கவுண்ட் பண்ண வச்சிருவான். அந்த யுத்தம் நம்மளை கவுண்ட் பண்ண வைக்கும். அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் நம்மளை பணத்தை கவுண்ட் பண்ண வைக்கும்.
நமக்கு இத்தனை பேர் இருக்காங்களா நம்ம பின்னாடி கவுண்ட் பண்ண வைக்கும். ஆனால் என்னைக்கு இதெல்லாம் எனக்கு நடந்துச்சோ, உலகத்தில் மனிதர்கள்லாம் உழைப்பாங்களோ, நான் என் பர்சனலாக சொல்கிறேன், ஜென்ரலாக, அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், என் கூட பிறந்தவங்களாம் இல்லை, நான் சொல்கிறது சுற்றி இருப்பாங்க. உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், ஊழியத்தில் வந்துட்டு போகிறவங்களா இருப்பாங்க, யார் வேணாலும், எப்படி வேணாலும், எத்தனையோ பார்த்துருக்கோம். என்ன மாதிரியே இருக்கிற பாஸ்டர் குடும்பத்தில், ஊழியக்காரங்க குடும்பத்தில் கூட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருப்பாங்க. எத்தனை துரோகிகள் இருப்பாங்க, எத்தனை பேர் பின்னாடியே சபைக்குள்ளே இருந்து அப்படியே சபையை அரிச்சிருவாங்க. சபையை நடத்துறது விளையாட்டில்லை. அன்னைக்கு சமீபத்தில் ஒரு ஊழியக்கார்ட்ட பேசிகிட்டு இருந்தேன், மூத்த ஊழியக்காரங்க. அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க விளையாட்டாக சொல்கிறாங்க, சபை நடத்துறதுக்கு பதில் ஒரு 10 மாடு வாங்கி கொடுத்தா கூட மேய்ச்சிட்டு போயிடுவோம் போல இருக்குது. அதுவாது நம்ம சொல்கிறத கேட்குது. ஆனால் கஷ்டம் சில நேரத்தில் சபையை நடத்துறது. ஏன் கர்த்தர் கொடுத்துருக்கிறார்? எதுக்கு திரளான மக்களை கொடுத்தார்? விளையாட்டு இல்லை. அவங்கள எப்படியாவது கர்த்தர்கிட்ட சேர்க்கணும், எப்படியாவது அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும், அவங்களுக்காக மன்றாடணும். அப்போ நான் உடஞ்சி மாதிரியே உட்காந்துருக்க முடியாது, செஞ்சதுக்காகவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனால் இப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நினச்சி நான் உயர்ந்து கர்த்தருக்காக நிற்கிறது தானே மேன்மை. அப்போ இதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இப்போ நான் எதெல்லாம் இப்படி இழந்தனோ எனக்கு இன்னும் கூட கொடுக்கப்படும். சிலர் என் பேரை கெடுக்க பார்ப்பாங்க, இப்போ மகிமை எனக்கு கூட கொடுக்கப்படும். சிலர் என்னுடைய ஊழியத்தை கெடுக்க பார்ப்பாங்க, மகிமை எனக்கு கூட கொடுக்கப்படும். சிலர் என்னிடத்திலிருந்து பறித்து கொண்டு போயிருப்பாங்க, மகிமை எனக்கு கூட கொடுக்கப்படும். எடுத்துகிட்டு போகட்டும். சில நேரத்தில் உங்களை அப்படி ஏதாவது உங்கள் ஹார்ட்டை எடுத்திருந்தாங்க, உங்களுடைய ஹோப்பை எடுத்திருந்தாங்க, ட்ரஸ்ட்டை எடுத்திருந்தாங்க, உங்கள் நம்பிக்கையவே சிலர் உடைச்சிருந்தாங்கனாலும் பரவாயில்ல, எடுத்துகிட்டு போ, அவ்வளோதானே. இனி இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் இன்னைக்கு இந்த யூத் மீட்டிங்கில் வந்து என்னோடு இணைந்து ஜெபிக்க வந்தாங்களோ எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த டைனமிக் யூத்தோடு நீங்கள் பேசினபடினாலும் உமக்கு நன்றி. தொடர்ந்து எல்லாருடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி ஜெயத்தை கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியும் நாங்கள் தேடி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். உமக்கே எல்லா விதத்திலையும் நாங்கள் ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறோம். இங்கே வந்திருக்கிற தம்பி தங்கச்சிகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, எல்லாருக்கும் சோர்வு இருக்குது, எல்லாருக்கும் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் தனித்தனியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க நடக்க மாட்டாங்க, இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நடக்க மாட்டாங்க. அது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஆண்டவரே, எல்லாத்தையும் தாண்டி என் பிள்ளைகள் வருவதற்கு கிருபையை தாங்க. எனக்கு எப்படி கிருபையை தந்தீங்களோ அவங்களுக்கு கிருபையை தாங்க. அவங்களையும் வாழ வைங்க, கனப்படுத்துங்க, டைனமிக்காக அவங்கள மாற்றி போடுங்க. ஒவ்வொருவரையும் பேராக ஆசீர்வதிங்க. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுனீங்க, தொடர்ந்து நீங்கள் இடைப்பட்டு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு தேர்ட் சாட்டர்டே மாலையில் இந்த லைவ்ல இணைஞ்சு இந்த டைனமிக் யூத் பார்க்குறவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில மாதங்கள் நடத்த முடியாமல் போகுச்சு, ஏன்னா வெளியே கூட்டங்களுக்கு போகிறோம். நீங்கள் இந்த மாதம் இணைஞ்சதுனால நன்றி. கர்த்தர் உங்களை அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.